அக்கினி கடலில் போடப்படுவார்கள். வேதவசனம் இருக்குது, அதாவது மாயை பின்பற்றுகிறவர்கள் எங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வருவார். வரக்கூடிய நேரத்தில் வந்துட்டு வினிதா வந்து ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, இவன் நீங்கள் கிளாஸ் வரல, நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க, ஆனால் நீங்கள் பாஸ்டர் நான் டியூட்டியில் இருக்கிற பாஸ்டர்னா பாஸ்டருக்கு என்ன செய்யாது? பாஸ்டர் என்ன செய்யாது? இப்போ ஆண்டவருக்கு என்ன தெரியும்? வினிதா வீட்டில் நல்லா மூடிட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அவன் எல்லாருக்கும் வந்து அந்த கிருபை, யாருமே ஆண்டவர் வந்து குற்றம் சாட்டிட முடியாது இல்லையா? ஆண்டவர் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படல, எனக்கு அறிவிக்கப்பட்டதுன்னா அப்படியே வந்து ரெண்டு கைச்சூட்டி டிஸ்பிளேல ஓட விடுவார். முதல்ல டிவி எங்க ஓட விட்டாரு? சீனாய் மாலையில. இப்பதான் எங்க கைச்சூட்டின்னு எல்லாம் கொண்டுறாங்க. அவர் அன்னைக்கு பெரிய ஸ்கிரீன் வச்சு ஓட விட்டாரு. மோசடி சொன்னாரு, இந்த மாதிரியின்படியே நீ ஆசிரியர் கூட எல்லாம் அவர் காண்பிக்கிறாரு. இதாண்டா பரலோகம், இப்படிதான் இருக்கும், இது மாதிரி எல்லாத்தையும் பூமியில் நினைச்சு உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ எல்லாருக்கும் அந்த கிருபை கொடு, யாரும் இல்லாம இல்லை. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்னும் ஓடுறவனுக்கு ஐயோ. சரியா? படிச்சிருக்கீங்களா? அதாவது கிறிஸ்துவை மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். நாய் தான் தான் கக்கினைக்கணும் போல அதை வளர்ந்துக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க மறுபடியும் எபிரேயர் 6வது அதிகாரத்தை வாசிங்க. எபிரேயர் 6வது அதிகாரம். நான்கு வசனங்கள் வாசிங்க. எபிரேயர் 6:4. ஏனெனில் மறுதலும் பிரகாசிக்கப்பட்டும் பரமாவை ருசி பார்க்கும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்க்கும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். புரிஞ்சுதா? என்ன சொல்றது? மறுதலித்து போனவர்கள். எப்படி மறுதலித்து போனவர்கள்? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், ஆலயத்துக்கு வந்தோம், சத்தியத்தை அறிஞ்சும் சித்திய மாதிரி போனவர்கள் அப்படி எடுத்துக்கலாம். சரியா? அப்படி போனவர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில் அறைகிறாங்க. மறுபடியும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறதுனால வாங்கி செயல் வச்சு அட்டன் பண்ணிக்கலாம். கிறிஸ்துவை மறுபடியும் இருக்கிறாங்க சிலுவையில மறுதலித்து போனவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு திரும்பவும் பாவத்தில் விட்டுருவாங்க. திரும்பவும் மறுதலித்து போறான். அவன் மறுபடியும் சிலுவையில இயேசுவை அறைகிறான். ஆண்டவர் சொன்னாரு, அவரை குத்தின கண்கள் எல்லாம் மறுபடியும் நினைச்சு காணும், அவர் வருவார். அப்போ கிறிஸ்துவ சிலுவையில் அறைவது எவ்வளவு பெரிய பாவம். அவன் மறுதலித்து நினைச்சு விடாது, போகக்கூடாது. அப்படி போனவங்களை விட்டுருவாரு. ஏன் நம்ம பிள்ளைகள் சொல்லிட்டே இருக்கோம், இதை பண்ணாதான்னு சொல்லுவோம். கடைசி என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். அவன் எங்கேயாவது ஊரை வேட்டி வாங்கிடுவோம் இல்லையா? நீந்த தெரியாதமான தண்ணி கொண்டு போன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லி பாரு, தள்ளி பாரு, தள்ளி கடை சொல்லணும், கொண்டு பிரயாசம் பண்ணணும், விட்டுறணும். ஆத்துல வந்து நீ போகாத சிஸ்டர், அப்போ தண்ணி வந்து வருதுன்னா நீச்சல் அடிக்கிறதா கொண்டு போய் நமக்கு தெரியும். என்ன இருக்கிறது? அப்ப ஆண்டோட ஆல்ரெடி சொல்ற எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்குமே நீ ஆண்டோட விட்டுட்டு போகிறது மறுபடியும் அவன் நினைச்ச முடியாது, புதுப்பிது கூடாத காரியம். அதனால அந்த பேதுருல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருக்கா வந்து பார்த்துட்டு நீ போயிட்டா அப்படின்னா அது ரசிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் உலகத்தில் உள்ள அசுத்தங்களுக்கு சிக்கி ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முன்னிலைமை பின்னிலையும் மோசமாக இருக்கு. அதுதான் ஆண்டவர் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? ஒருத்தர் ஒரு அசுத்தாவை புறப்பட்டு போய் வனாந்ததில் அலைந்து திரிந்து மறுபடியும் அவனை தேடி வரும். எப்படி அலைந்து திரிந்து வனாந்தது? அது இழைப்பாளருக்கு இடம்
கிடைக்கல. முன்னாடி எங்க படிச்சது உள்ள அழகாக இருக்குது. ஆண்டுக்கு வசனம் சொல்லுது, திரும்பி வரும் பொழுது வீடை கிளீன் பண்ணி ஜோடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு ரூம் இல்லை, முதல்ல ஒரு ரூம் இருந்துக்கும் 10 ரூம் கூட 10 பேரை கூட வந்து கும்மி அடிக்கும். கும்மியும் அப்போ அந்த இதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் சொல்றோம். மறுதளித்து போற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, மறுதளித்து போற அனுபவம் நமக்குள்ள வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துக்குள்ள நம்ம பத்திரமா பார்க்கணும். அது நான் நினைக்கிறேன், ஊழியக்காரன் எத்தனை பேர் ஜானதோட பாருங்க, எல்லாரும் ஒன் பண்ணாங்க. இவன் இந்த மாதிரி பேசாத, தெய்வ சமூகம் இந்த மாதிரி பண்ணாத. எதுக்கு சொல்றாங்கன்னா, அவங்க அனுபவப்பட்டவங்க, முதிர்ச்சி அடைஞ்ச போதவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையில சத்துரு எப்படி வருவான், எப்படி வஞ்சிச்சுட்டு போயிருவான், எப்படி கீழே விடப்பட்டிருவான். வாலிப வயசு இல்லையா, சின்ன பிள்ளை. நம்ம சின்ன பையன் சொல்ல முடியாது, எல்லாம் படுறா, அப்பா அன்னைக்கு படிக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நீயாவது படிச்சு நல்லா. எதுக்கு சொல்றோம், அந்த நேரம் எனக்கு வந்து என் அப்பா சொன்னா கேட்கல, அன்னைக்கு கடவுள் எனக்கு அப்பா எடுத்திருப்பேன். அதனால அவனுக்கு சொல்றோம், கேட்கலன்னா அவன் போயிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் நினைச்சான், மெதுவாக தான் போடணும், மெதுவாக தான் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். இந்த அறிவு வந்துட்டுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ஜெயித்தரலாம். அதுக்கு ஆண்டவர் அறிகிற அறிவு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயித்தரலாம். ஏன்னா நம்ம அதை உடைக்கிறதுக்கு தான் பிசாசு நினைப்போம். அதுக்கு 2 கொம்பெல்லாம் வச்சு விட மாட்டான். சின்ன ஒரே ஒரு காரியம், ஜெபத்தை எடுத்துரும், வசனத்தை எடுத்துரும். ஆள் நிறைய இருக்கும், எல்லாம் ஆராதனை பயங்கரமா இருக்கும். என்ன இருக்காது, வசனம், வார்த்தை இருக்காது. அங்க போனாலே மற்றவங்க நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளால போய் நம்ம ஒரு ஆசைப்படி உட்கார முடியுமா, உட்காரிக்கலாம். வாசகரை தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன்னு ஃபாதர் சொல்ற நேரம் முதல்ல நமக்கு ஆமேன்னு சொல்லலாம். கர்த்தரோட இருப்பாராக, உம்மோடும் இருப்பார் அப்படின்னு சொல்லி அது அன்னையில இருக்கு. இன்னும் இருக்குமா, ஏன் சத்தியம் இல்லையா? அப்ப அதுக்கு பிறகு நம்ம ஓடக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம வாழ்க்கையில கரெக்டா நம்மளை ஸ்டாண்ட் பை வச்சுக்கணும். அதான் ஆண்டவர் சரியா. இந்த அறிவு யாருக்கும் இல்லை. அதான் போல் சொல்றாரு, இந்த அளவுக்கு சத்தியத்துக்காக யாரும் நீங்க போராடல, சத்தியத்துக்காக யாரும் நிற்கல, அறிவு உங்களுக்கு இல்லையே அப்படின்னு போல் சொல்றாரு. ஏதோ வந்தோம், ஒரு நாள் வந்தோம், ஆண்டவர் ஆராதிச்சோம், சபையில வந்தோம், வசனத்தை கேட்டோம், அப்படிதான் எனக்கு ஜனங்களை ஓடுறாங்களே தவிர என் ஆத்மாவுக்கு ஆகாரம் இருக்குதா? இப்ப நமக்கு சத்தியம் தெரிஞ்ச கூட பாருங்க, நமக்கு சாப்பாடு வேணும் கேட்குது, இன்னும் வேணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், வேதம் இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனா ஒரு காலத்துல வேதத்தை நம்ம தூக்குறதே பயந்தோம். வீட்டுல எங்கேயோ இடத்துல பைபிள் இருக்கும், நேரமா காலைல போய் தூசி எல்லாம் தட்டி உள்ள கல்யாண சீட்டு இருக்கும், அந்த சீட்டு போடிய பைசா கூட துண்டு சீட்டங்கள்லாம் இருக்கும், நோட்டீஸ் இருக்கும், எல்லாம் எங்க இருக்கும். ஏன்னா மறக்காது, யாரும் அதை திட்ட மாட்டாங்க, ரூபா கூட தான் இருப்பாங்க. ஏன்னா யாருக்கு வந்து இல்லாத எடுப்பாங்க. கள்ளம் வந்தா எல்லாத்தையும் செக் பண்ண, செக் பண்ண மாட்டான். அப்ப சேஃப் லாக்குறது அதுக்காக ஊர்ல பயன்படுத்தி இருந்தாங்க. ஆமா, தரணி பக்கத்துல வைக்கிறது, ஏதாவது பயம் வந்தா பாத்துக்கிறது, இதுதான் பயன்படுது. நமக்கு தெரியல இதுக்கு. அவன் அறியாம வளர்ந்துருக்கோம். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஆரம்பிச்சிட்டோம். இந்த வசனம் தான் என் வாழ்க்கை சரியா, ஜீவனுக்கு இம்மைக்கும். அதான் புளிய கொம்பு. புளிய கொம்பு பிடிச்சா காத்தடிச்சாலும் மழை வந்தாலும் தள்ளி வந்தாலும் என்ன செய்யாது, நீ புளிய கம்பு விட்டாலும் புளி ஒன்று செய்யாது. அதான் ஒரு ஸ்ட்ராங்னஸ் தான் சொல்லுவாங்க. பிடிச்சாலும் தெரியுமா, புளிய மரம் தெரியுமா, புளி மரம் ஒன்று உண்டு, பழமொழி சொல்லுவாங்க. அது ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டீங்கன்னா நீ விடுறதுக்கு அதை என்ன செய்யாது, விடாது. அதெல்லாம் அவசரம் என்ன சொல்றா, நீ இதை பற்றி கொண்டால் அது உன்னை தள்ளி கொள்ளும், நீ இதை தூக்கி சுமந்தா இது ஒன்று தூக்கி சுமக்கும். அதான் நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிளஸிங்ஸும், நம்ம கிடைச்சக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில வாழ்வதற்காக கிடைச்சிருக்காங்க சரியா. அப்போ ஒவ்வொரு நாளுமே நம்ம ரட்சிக்கப்படணும் நிலை நின்னாதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். வேற விஷயமா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. வேற சில பாஸ்டர்ல என்ன இருக்காங்க இல்ல, ஒரு கரெக்டான அந்த ஊழியத்தை வந்து என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அதை சொல்லாம நிறைய மக்கள் சிதறடிக்கப்படுறாங்க. பின்னா எல்லா பாஸ்டரும் இப்படிதான் அந்த தப்பான கணக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வருது. அது ஒரு அப்படி அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு துணிச்சு செய்யறாங்களே சில பாஸ்டர் எல்லாம், அவங்க ஆடம்பரமும் வந்து அவங்க அந்த ஆத்துமாவை குறிச்சு தாரணை இல்லை. அப்ப அது வேற மக்களை வராத அளவுக்கு அந்த மாதிரி ஆகுது. இப்போ வேற இந்துதாரங்க எல்லாம் பாக்குறது, வேற மதத்தார் பாக்குறது, ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க, அப்ப எல்லாருமே இப்படிதான் போயிருக்கு. இப்ப என்னன்னா அந்த ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள வரல,
அவங்களை நடத்துறவங்க சரியா நடத்தாரு. இவன் நம்ம சபைக்கு வரவங்களை பற்றி மற்றவங்க சாட்சி சொல்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பாசிட்டிவ் ரீசெண்டாக லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்கள்லாம் எங்கள் வளகாப்பு போயிருந்தோம். வளகாப்பு தெரியுமா? வளகாப்பு போயிருந்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்காரு, இவங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவ் இருந்தாங்க. எனக்கு தெரியவே செய்யாது. அவன் என்ன அறியாமலே நான் அதை கடிந்து கொள்ளப்படுறாங்க. நம்ம அப்படி சொன்னோம், போங்க வளகாப்பு பண்ணுறதுங்க, காது ஊற்றுங்க, கிடா வெட்டுங்க நம்ம சொல்லலாம். ஆனால் போகிறாங்க, என்ன பண்ண முடியும்? அவன் அந்த இடத்துல இப்போ நான் தான் கண்டிக்க போகிறேன். இவங்களில் யார் பாசிட்டிவ் யார் போதிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம அப்படி கிடையாது. அப்போ அது போதிக்கிறவங்க கரெக்டாக போதிக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டாக சத்திய வழி நடத்தப்படுவாங்க. அப்படி இல்லாதவங்க அதை அப்படி தான் நம்ம நியாயந்திருக்கப்படுவோம். அதில் ஒன்றுமே இல்லை. பவுல தான் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் தங்கள் ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி செவிகளுக்கு ஏற்ற மாதிரி இச்சகமான போதல்களை நியமித்து கொண்டு அந்த மாதிரி போடுவாங்க. அப்படி நம்ம சொல்றாரு, ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம எல்லா வசதியும் தீமோத்தேயு அவர் எப்பவுமே அந்த வசனத்தை அவர் எழுதுவார். தீமோத்தேயுல ஆறாவது அதிகாரம் 3வது 1 தீமோத்தேயு 6:3 வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறோம். வேற்றுமையான உபதேசம் என்னது? அடுத்த வசனத்தோட பாதுகாப்பு பாருங்க. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் கொள்ளாத சமயங்களும் உண்டாக்கி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற தேவ பக்தி என்ன பண்றாங்க? ஆதாயம். அவர்கள் தேவன், அவருடைய வயிற்று பிழைப்புக்காக இதை பண்ணுறாங்க. எதுக்கு? ஆரோக்கியமான வசனத்தை பேசுறது கிடையாது. தேவ பக்திக்காக ஜனங்களை உருவாக்குறது கிடையாது. எதை பேசுனா அவங்கள ஆதாயம் கிடைக்குமோ அதை பேசுறாங்க. உடனே பேசுறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னாதான் காணிக்கப்பட்ட சவுண்டு கேட்குது, இல்லைன்னா இல்லை. அப்ப பாஸ்டருடைய நோட்ட ஃபுல்லாக எங்க இருக்குது? விலகலையா சத்தியம் பேசுன யாரும் வர மாட்டாங்க. யாரு வருவா? அவர் யாருக்காக நீ ஊழியம் பண்ற? யாருக்கு ஊழியம் பண்றீங்க? அது கேள்வி தானே. இவன் பாருங்க, 4வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் எப்படி திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும்? இன்னைக்கு கம்ப எடுத்தவங்க சார் உங்களுக்கு வாங்க, நீங்க ஒரு பிரசங்கம் பண்ணுங்க, உங்களுக்கு பாடத்துக்கு வாங்க. அப்போ வசனம் பேசக்கூடாது. எப்படி பேசணும்? ஜாக்கிரதையா பேசணும். ஏன்? இந்த வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. நீ பேசுற வார்த்தையை கற்றுக்கிறாரு பாருங்க. முக ஸ்டாலின் சொல்லுவாரு, ஒவ்வொரு நாளும் நேரம் முடிய நேரம் எந்த அமைச்சர் யாருக்கு தெரியாது தெரியாது. பாத்தீங்களா? அவரு ஒவ்வொரு நாள் நேரம் முடிய நேரம் ஆண்டவரே இன்னைக்கு பிரச்சனை. ஏன்னா ஏதோ அமைச்சர் தான் பேசிக்கிறான். அது மாதிரி தான் இங்க பூமியில் ஆண்டவர் தம்முடைய அமைச்சர் வச்சிருக்காரு, தூதன் வச்சிருக்காரு, இல்லையா? ஊழியக்காரன் வச்சிருக்காரு. ஆண்டவர் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்காரு. இவன் எங்கேயாவது போய் இந்த வசனத்தை எடுத்து சினிமா படம் பாடிக்கலாம். ஆண்டவர் நினைக்கிறாரு, என்ன ஏன் நாமத்தை தூசிக்கிறதுக்கான இதுக்கா ஜீவனை தந்தாரு, இதுக்கா ரட்சிப்பு தந்தாரு, இல்லையா? தாவீது எனக்கு எப்பவுமே பிடிச்சிருந்த வார்த்தை, அந்த பாவம் செய்த நாடு சொல்றாரு, என்னுடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நீ காரணமா இருந்த அப்படின்னாரு. அது இன்னைக்கு வரையும் நிறைவேறா. எல்லா பாவம் என்ன பண்ணோம்? தாவீது மன்னிச்சவன் என்ன மன்னிப்பாங்க. இப்ப இன்னைக்கு வரையுமே அவனுக்கு பேர சொல்லி நிறைய பேரு பாவம் பண்றாங்க. அவனை பிரசங்கம் பண்ற நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பேசணும். வாய்ந்து புறப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா பேசுறதுக்கு பேசலாம். அடுத்த வாசகம் ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ண. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி படிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து மனதில்லாமல் செவி தின போதுமா? என்ன உபதேசம்? அப்ப 2 உபதேசம் இருக்குது. என்ன உபதேசம்? ஆரோக்கியம் உள்ளது இருக்குது, ஆவின் பால் இருக்குது, ஆரோக்கிய பால் இருக்குது. நீ எந்த பாலை வாங்கி குடிக்காத பிரச்சனை.
ஆரோக்கியம் உள்ள உபதேசம் இருக்குது, ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் இருக்குது. செவிகள் எந்த உபதேசத்துக்கு கேட்குது? இடம் கொடுக்கிறோம் செவிகள். ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் என்னது? அழிந்து போற உபதேசம். அழிந்து போற வீடு, செல்வம், பொருள் இதெல்லாமே ஆரோக்கியம் இல்லாதது இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, உணவுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா கெடுதல் உண்டு பண்ணுறது. சீக்கிரம் செத்து போவார். நீ நூடுல்ஸ் சாப்பிட்டா 100 நாளையில போய் சேர்ந்துருவார். அதான் ஆரோக்கியம் இல்லாத உபதேசம். ஆரோக்கியம் உள்ள உபதேசம் என்ன? இதெல்லாம் நீ சாப்பிட்டு நித்திய காலம் நீ ஆண்டவரோட வாழ. அப்ப மக்கள் எதை விரும்பி சாப்பிட்றாங்க? நூடுல்ஸ் தான் மக்கள் இன்னைக்கு ஃபேமஸ் ஜாஸ்தி. பிள்ளைகளானாலும் சரி, பெரியவங்களானாலும் சரி, குக்கிங் ஈஸியா இருக்கு. ஏன் சபைக்கு போனா ஒரு திருப்தியா இருக்குதுப்பா. நல்லா பாஸ்டர் எல்லாம் வறுத்து எடுக்கிறாரு. எண்ணெய் ஊற்றி அழகு, ரொம்ப காரம் இல்லாம, ரொம்ப உப்பும் இல்லாம. ஏன்னா உப்பு காரம் எல்லாம் போட்டா சூடு சொல்லணும் வருமே. இவ இங்க உட்கார என்ன தேவையில்லை, சூடு சொல்லணும். அழகா பாஸ்டர் வர்றது எடுத்து விடுறாரு. கேட்கறது ஆரோக்கியமா இருக்குது, ஏன் சந்தோஷமா இருக்குது. பாஸ்டர் 2 கும்பிடு போடுறாங்க, பாஸ்டர் ஃபுல்லா காணிய வீட்டுல போடுறாங்க, பாஸ்டர் முன்னாடி கீழே வந்து கிடக்குறாங்க. எதுக்கு? ஆரோக்கியம் இல்லாத உபதேசத்துக்கு. இப்ப இது இந்த மாதிரி பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட்ல நான் எப்படி பாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? பாஸ்டர் வந்து கைட் பண்றதே தப்பா இருக்கு, அது எனக்கு தெரியாது. இப்ப ஜட்ஜ்மெண்ட் வரப்ப நான் எப்படி இதுக்கு ரெஸ்பான்ஸ்? பைபிள் தந்திருக்காருல்ல. அப்ப பாஸ்டர் சொல்றது, இப்ப பாஸ்டர் பவுல் என்று சொல்லியிருக்காருன்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து ஆண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாமலே இப்போ நம்ம இங்க வந்ததால நம்மளே இப்போ அந்த நல்ல வழி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நிறைய பேர் இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அது பைபிள் படிக்காதனால புரியுதா? பைபிள் வாசிக்க தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்டர் கைட் பண்றது, படிக்கணும்ன்றதே போஸ்ட் பண்றது அது காமன் இல்லையா? அது தெரியாம நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க இல்லையா? வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கையிடுறீங்களா? அறிக்கையிட்டு தான் நீங்க ரட்சிக்கப்படுறீங்க. ரட்சிப்புக்கு காரணமே இதுதான். பாஸ்டர் சொன்னதா? எதை படிச்சு தெரிஞ்சீங்க? அப்போ வேதமே சொல்லுது, நீ போதகனை நம்பாத, போதகத்தை போதகனை நம்பாத. ஆண்டு சொல்றாரு, இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நினைச்சாருங்க, அவங்கள மாதிரி செய்யாதுங்க. ஆண்டு சொன்னாரா இல்லையா? மத்திய 5ஆம் அதிகாரம் எடுத்துடுங்க. ஏழாவது அதிகாரம் 15வது வசனம். 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவருடைய கனிகளினாலே அவரை அறிவீர்கள். பூச்செடிகளில் திராட்சை பழங்களையும் புட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். பாருங்க, அவர் கரெக்டா தெரியுமா தெரியாது? எதை வச்சு நம்ம அறிய முடியும்? போதவரை அவருடைய கனிகளை வச்சு அறிய முடியும். இந்த அறிவெல்லாம் எனக்கு யார் தரா? இப்போ நம்ம போதகர்களுக்கு போதகம் பண்ணல, பாஸ்டர் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. கையில் எடுத்தது இருக்காது, சொந்திருக்கா இல்லையா? இப்போ இந்த வேதத்தை இவன் நியாயத்துக்கு போவாங்க, நம்ம படிக்கிற மத்திய மார்க் வச்சு நம்ம நியாயத்துக்க மாட்டாரு. அவன் திரும்ப ஏசாயிரமே கொண்டு போவார். அவன் எங்க நினைச்சிருக்கா, என் மேய்ப்பன் சரியில்லைன்னா ஆடுகளை நான் சிதறடிச்சு நானே அவளுக்கு மேய்ப்பனா இருப்பேன். வெளியே ஒரு சபைக்கு போறீங்க, வேதவசத்துக்கள் தாகமா இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கல, புல்லுள்ள இடங்களை மேய்க்கப்படுறா, கண்டிப்பா உங்களோட இடத்துல தூக்கி இன்னொரு ஒன்று சொல்லணும், ஒரு எப்படியே கிடைக்க நம்ம சொல்லணும். ஆனா நீங்க அதை அக்செப்ட் ஆகிடுங்க. என்ன பண்றாரு? இப்ப நீங்க வேத வாசிக்கிறதும் கிடையாது, செவிக்கிறதும் கிடையாது, டெய்லி சர்ச்சில் போய் உட்காந்துருக்கீங்க, பாஸ்டர் பேசணும்னு உட்காந்துருக்கீங்க. அவர் என்ன சொன்னாலும் நீங்க ஆமைன்னு சொல்லிட்டு போறீங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற. நீங்க வீட்டுல வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, இதுல வேற மாதிரி இல்ல, பாஸ்டர் வேற மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்னு உங்க உள்ளத்துல ஆவியானவர் பேசக்கூடிய நேரமே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். அவர் வாசலை திறப்பாரு உங்க தாகத்தை. அதனால தாகம் உள்ள மேலதான் தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீர் எப்படியாவது உங்களுக்கு தாகம் இருந்துச்சுங்க, நீங்க எங்கேயாவது வேண்டிங்க தண்ணி உங்கள்கிட்ட வரணும் இருப்பீங்களா? நைட்டு 10 மணி தண்ணி ஆறு வரும், காலை 10 மணிக்கு தாகம் இருக்குது, என்ன பண்ணீங்க? அங்கேயே வந்துருப்பீங்களா? 10 மணிக்கு தண்ணி வரும், செத்து போயிருவீங்க.
தாகம் இருந்தாச்சுன்னா கண்டிப்பா நீங்க தேடி போகணும். தாகம் உணவு தண்ணீரை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார். சரியா? அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக முடியும். நீங்க ஒரு சபையில வந்து ரட்சிக்கப்படக்கூடிய அனுதினமும் சபையில கொண்டு சேர்க்கிறார், எல்லாம் ஓகே. நீங்க அந்த வஸ்திரத்தை நீங்க வளர்ந்துட்டே இருக்கிறீங்க. ஆனா வளரக்கூடிய பைபிள் படிக்கணும். அப்படிதான் ரட்சிப்புல வர்றது. உண்மையான ரட்சிப்பு இல்லை. பைபிள் படிக்க நேரம் அந்த வேதம் உங்களோட பேச ஆரம்பிக்கும். பேசுமா பேசாதா? வேதம் நம்மளோட பேச ஆரம்பிக்கும். அந்த வேத வசனம் உங்களை கரெக்டான பாதையில கொண்டு நடக்கும். ஏன்னா வேதமே சொல்லுது, அவர் எனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற ஆலோசனை கர்த்தர். யார் எனக்கு ஆலோசனை தருவதில்லை? போதகர் எனக்கு ஆலோசனை தருவதில்லை. கர்த்தர் எனக்கு ஆலோசனை தருகிறார். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். யார் மேய்க்கிறார்? கர்த்தர் மேய்க்கிறார். யாரு தாக இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் புல்லுள்ள இடங்களில் எடுத்துட்டு வந்துருவார். யாரையும் தண்ணி இல்லாத காற்று ஓடிச்சு மாட்டாரு, விட போறதில்லை, விடவும் மாட்டார். அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும். நம்ம அமைதியாக உட்காந்துக்க முடியாது. இருப்பீங்களா? ஒரு இடத்துல குண்டை வெட்டிட்டு குண்டுல படுத்துறோம். வாரங்களா குண்டுல விடணும் போவீங்களா? போக மாட்டீங்க. சம பரப்பரம் ஒரு நார்மலாக ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, சென்ஸ் தானே. ரட்சிப்பர் ஜீவனத்தை தானே போடுவோம். இப்போ நான் போய் பார்த்துட்டு இதுதான் எனக்கு பாதிப்பு அப்படின்னு பண்ண முடியாது. நான் பிளேம் பண்ண முடியாது. கர்த்தர் வாசல் சில பேர் ஓப்பன் த வேஸ் எப்பவும் பண்றாரு. இப்போ நீங்க நீதிமொழிகள் படிச்சீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி எல்லாமே வந்து அர்த்தம் புரியும். நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரத்தில் ஒரே ஒரு சாத்தான் உண்டு. அதுல இருந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. லூசிபர் ஒரே ஒரு அவன் சாத்தான் கிடையாது. அவன் வந்து விழுந்து போன ஒரு தூதன். He was an angel of God. He fell from the heaven. இல்லையா? He came to the earth. He spreaded himself. நீ கம்ப்யூட்டர்ல வேர்டு பார்த்துருக்கீங்க. வேர்டு தெரியுமா? கம்ப்யூட்டர்ல வேர்டு தெரியுமா? காப்பி பேஸ்ட் பண்ண தெரியுமா? இதே மாதிரி காப்பி. அது மாதிரி நிறைய லூசிபருடைய அந்த ஸ்பிரிட்ல வந்து நிறைய ஆவிகள் இருக்கும். இவன் திடீர்னு நம்ம ஊர்ல யாராவது இது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த செத்து போன ஆளு திரும்ப வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் யூ மே நாட் ஹியர் அபௌட் இட். இல்லையா? அது எப்படி வருது அப்படின்னா அந்த பிசாசு வந்து அந்த ரூபத்தை எடுத்து நம்ம நினைச்சோம் பயங்கட்டும். அந்த ஆவியுடைய விரிவு தான் அது. அவனுக்கு கூட அவன் மட்டும் கீழே விழல, அவனுக்கு கூட அவனுடைய தூதர்களும் விழுந்து போனான்னு இருக்குது. Not only Lucifer and his angels. Lucifer and his angels. He was the leader of angel of God. He was the leader of angel of God. He has some more followers. Even those who are following the sins, they are the followers of the Lucifer. They are also like a spirit. அவர் என்ன பண்ணுறாருன்னா, லூசிபர் என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அந்த மேல லூசிபர் வந்து விரும்பினார். You want to be like a God. God created Lucifer as an angel. The angel means every angels of God has separate duties. Okay, when we pray, the prayer has been taken by one angel of God and give there. When you praise God, the praises can be carried out by one angel and give to the Lord. So the Lucifer was one of the top angels, the head of the angels who carry the praise and glory from the mankind to God. Okay, the days to come, he thought himself that why should I give a glory to God? Why I won't be like a God? So he himself, asked a question, and I told himself that I don't want to give a glory to God. I will go more than God. Okay, because of his pride, God sent him down. Not only him, so there are a lot of angels who are supporting to the Lucifer. So all these angels of God fell down. Okay, if you want to read Ezekiel chapter 28, go to home and read Ezekiel chapter 28, verse 13. So completely you can read all the stories of the Lucifer, how he fell down, what was the reason of it. Okay, thank you. He was நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. சத்தமா படிங்க. வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சங்கடியில் உள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் என்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும், மதியினரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? எதுவரைக்கும் இருக்கும்? உங்களை தான் கேட்கிறாரு. எவ்வளவு நாள் நீங்க ஓடுவீங்க, எவ்வளவு நாள் ஓடுவீங்க? அது என்ன செய்யுது? கூப்பிடுது. எது கூப்பிடுது? ஞானம். எது ஞானம்? The fear of the Lord, beginning of the wisdom.
அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆத்மாவில் பேசிட்டே இருக்குது. எவ்வளவு நாள் நீ இப்படி நடப்பா, நீ எவ்வளவு நாள் இப்படி போவா, நீ பேசிட்டே இருக்குது. நீ போகிற இடம்லாம் பேசுது. நீ சந்தையில நான் சந்தையில பேசுது, தெருக்கள் நான் தெருக்கள் ஒவ்வொரு நாளும் பேசுது. என்ன பேசு அப்படின்னா, நீ எவ்வளவு நாள் இப்படி நடப்பா, ஹவுலாம் நீ இருப்பா. அது சொல்ல பாருங்க 23வது வசனம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு. இப்ப இதுதான் பிரச்சனை. எதுக்கு குத்தி பேசுறாங்க, எங்களையே ஃபோக்கஸ் பண்றாங்க. எங்க வீட்டோட காரியம் எப்படி தெரியும்? எங்க வீட்டை பற்றியே பேசுறாரு. நாங்க சண்டை போடுறத பற்றி எங்க மனசுலதான் பேசிட்டு போயிடுறாருப்பா. இதனால ஒண்ணுமே யோசிக்க முடியல. என்ன நினைக்கிறோம் அதை பாஸ்டர் பேசிட்டாரு, யாரும் சொல்லி கொடுத்துருக்கா, இவருக்கு வீட்டுக்காரர் சொல்லிப்பாரோ, என் மனைவி சொல்லிக்குமோ? இல்ல, உனக்கு உள்ள ஞானம் பேசுது. யாருக்கு பேசுதுன்னா பேதைகளுக்கு பேசுது. யார் பேதைகள்? அறியாதவர்கள். பேதைகள்னா இந்த ஸ்ரீனிகளுக்கு தெரியுமா? ஸ்ரீனிகளுக்கு தெரியுமா? ஸ்லீப் பொட்டேட்டோ. இந்த பன்னியை வந்து கொல்ல போறதுக்கு அதை போட்டுருவாங்க. பன்னி வந்து செவி அறுத்தாலும் இதை டேஸ்ட் அது நாக்க விட்டு மாறாங்க. அப்ப இந்த பேதைகள் என்ன பண்றாங்கன்னா, அழிவில் தான் போய் இருக்கிறாங்க. பேதைகள் அறையோட என்ன மாட்டான். இங்க இருந்தா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பேசி போயிட்டு, இப்ப இங்க இருந்த கீழே விழுந்துரும்னு சொல்லி ஒருத்தர் தெரிஞ்சா கண்டிப்பா நினைக்க மாட்டான். யார் போக மாட்டா? அது முக்கியம். அதையும் உள்ளவன் நினைக்க மாட்டான், போக மாட்டான். அதை இல்லாதவன் அதான் சொல்ற பேதைகளை எதுவரைக்கும் எப்படி இருக்கீங்க? நான் கூப்பிடுறேன், கேட்கலையா? என் சத்தம் உங்களை கேட்கலையா? என் கடிந்து கொள்வதற்கு திரும்புங்கள். என்ன கடிந்து கொள்ள? நான் சத்தியத்தை நான் பேசுறேன். என் வேதத்தை சிக்ஷித்து கடிந்து கொண்டு போதிக்கிறவன் பாக்கியவான். அவர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு என்ன சொல்றாருன்னா, இதோ என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரியும். எதை அருள்வாரு? நீ சத்தம் கேட்க நினைச்சிட்டாரே அவரோட ஆவியோட கூட பேச முடியாது. திஸ் இஸ் நாட் தி பிளேஸ் ஃபார் யூ கெட் அப் அண்ட் கோ. நீ பாவம் செய்யறதுக்கு இருப்பது இப்போ நீ உலக மனசோட இருக்கிறதா, நீ உண்மையா ஆவிக்குள்ள இருந்து அவனுடைய பசுல வாழ்ந்துடலாம். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? உட்காரதை எழுந்து. திஸ் நாட் யுவர் பிளேஸ். தி ஃபெலோஷிப் வித் தி ஹியூமன், தி ஃபெலோஷிப் வித் தி வேர்ல்ட் திங்ஸ் ஒரு கிடையாது. எழுந்து அப்படின்னு அனுப்பினார். ஆண்டவர் தெளிவா என்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இது உள்ளக்கான இடம் கிடையாது. அவரோட ஆவி வச்சு என்ன செய்றாரு? கடிந்து கொள்கிறார்கள். 24வது வசனம் வாசிங்க. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் மன்னிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி கடிந்து கொள்ளுதல்களை வெறுத்தீர்கள். இப்ப இதுதான் நடக்குது. இந்த வாசியனால இப்ப உலகத்தில் நடக்கிற மாதிரி இருக்கா? வாணன் என்ன சொல்றாரு? கடிந்து கொள்ளுதல் என்ன நினைச்சாங்க? பரிசுத்தாங்க. யாரும் சத்தியம் நினைச்சல, தேவையில்லை, கேட்க மாட்டேங்கிறாங்க. போதர் பிரசங்கித்தால் பாருங்க, சத்தியத்தை வெளி பேச சத்தியம் ஆலயம் இருக்காது. ஆனா ஆசுவத்தை வெளி பேசுங்க. அவங்க யாரு? பேதைகள். பேதைகள் தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா பேதைகளுக்கு என்ன செய்யாது? தெரியாது. என்ன தெரியாது? அடுத்த வருஷத்தை வாசிங்க. அதான் சொல்றாரு, என்ன தெரியாது அப்படின்னு. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது அகாரியம் பண்ணுவேன். என்ன பண்ணுவாரு? ஆபத்து காலம் வரும்போதுன்னா ஒரு நாள் பிசாசு வருவான். எதுக்கு? தூக்கிட்டு போறது. அப்ப வரும் பொழுது நீ எங்க இருக்கிறியோ அங்க உன்னை யாரும் நினைச்சு மாட்டாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. இப்ப நீ என்ன செய்யற? அந்த நேரம் மட்டும் என்ன நோக்கி கூப்பிடுறா. அடுத்த பாருங்க என்ன செய்யறாரு? நீங்க பயப்படும் காரியம் வர பண்ணுவேன். 28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். யாருமே கூப்பிடுவாங்க? அவரு கூப்பிடுறாரு. என்ன பண்ணாங்க? என்ன அவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு. அவர் வசனம் சத்தம் விடுது. அவர் வசனம் கேட்குது இல்லையா? வீதிகள் நின்று தெருக்கள் நின்று சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. நம்மளும் எத்தனை மணி சொல்றோம், பிரதர் வாங்க, பிரதர் சர்ச்சைக்கு வாங்க, சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க வாங்க நம்ம கூப்பிடுறோம். இல்ல பிரதர் எல்லாம் இருக்காது, நான் இங்கேயே உட்காந்து பழகிட்டோம் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டு சொல்றாரு என்ன? அவர் கூப்பிடுறாரு இல்லையா? நம்ம மூலமா அதை உருவாக்குறாரு. ஒவ்வொரு ஆளையும் உருவாக்க விரும்புறாரு. நம்மளும் மேக்சிமம் ட்ரை பண்றோம். புறன்னு சொன்னோம் சேர்றா உங்க சாதனை அப்படின்னு. அப்ப ஆண்டோட அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்றாரு, நான் கூப்பிடுறேன் என்ன கேட்கிற? கேட்கல. ஆனா நீ ஆபத்து காலத்து ஒரு நாள் கூப்பிடுவேன், அப்பதான் கேட்க மாட்டேன். ஏன் இந்த வார்த்தை கிடையாது? நம்ம இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. சங்கீதக்காரன் தாய் சொல்றான், நான் என் ஆபத்திலே
என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். யாருடைய கூப்பிடுதலை? அவர் கூப்பிடல யாரெல்லாம் சரி கொடுத்தாரோ அப்ப அவர் கூப்பிடல அவரு. புரியுதா? என் ஆபத்துல கத்தனை நிறைவேற்ற பண்ணோம்னா ஒண்ணுமே பண்ணப்படாது. ஆபத்திலே கத்தனை கூப்பிட்டு இது சும்மா சொல்லி ஜோம் பண்ணுது. அவன் வசனம் என்ன சொல்லுது? நான் கூப்பிடுற நேரம் நீ செவி கொடுத்தா எவ்வளவு, அவன் நீ கூப்பிடுற நேரம் நான் அவனுக்கு உதவி செய்வேன். நான் கூப்பிடுற நீ அமைதியா இருக்கு, நான் இது போல செவி கொடுக்கணும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் வந்து 600 ஜனங்களை வரணாந்த வழிநடத்திலே வராங்க. திடீர்னு வழிவிலகி போய் எகிப்தோட தெய்வங்களை போயிருப்பாங்க. ஆனா இந்த சீரிய ராஜா வந்து யுத்தத்துக்கு வந்தோடனே எல்லாரும் திரும்பி எங்க வராங்க? தெய்வத்தை வராங்க. ஆண்டு சொன்னாரு போங்க அந்த தெய்வம் நாளைக்கு போனீங்கல்ல அவன் உங்களோட இருக்கும், அவனுக்கு பின்னாடி போங்க, எங்க வராதுங்க. நீ கடைசி அன்றைக்கு அவருக்கு நியாயத்திற்கு உடனே கிடைச்சது. நமக்கு ஆண்ட கொண்டு நியாயத்திற்கு வரும். என்ன நியாயத்திற்கு வரும் அப்படின்னா, அவர் கூப்பிடும் பொழுது நீ செவி கொடுக்கணும். இல்லை அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் முடியல, நீ சாக்கு போக்கு சொல்லி ஓடிட்டே இல்லை அப்படின்னா நீ கூப்பிடுற நேரம் அடிச்ச முடியாது, பார்க்க மாட்டான். அப்போ எப்படின்னா வசனத்தின்படி தான். நியாயத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நம்மளை சத்தியத்தோடு நீதியோடு நியாயத்தோடு நியாயம் இருக்கிறாரு. அப்ப இந்த வசனங்களை வச்சுதான் கத்தர் நினைச்சுறாங்க. புரிஞ்சுதா? அந்த நியாய தீர்ப்புல நம்ம நிற்கணும் அப்படின்னா வேதத்தை தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நியாயம் புரிஞ்சுக்க முடியும். சத்தியத்தை அறிவினா மட்டும்தான் நம்ம நியாயத்துக்கு முன்னாடி ஓகேவா? சொல்லாதீங்க. சொல்றேன், பரவாயில்ல, கேளுங்க, எழுது. இங்கிலீஷ், தமிழ், பைபிள் கண்டிப்பா கேட்கிறான். கேட்கிறான் லூசிபர் தெரியாதுங்க. வேற ஏதாவது கொஸ்டின்? இதான் கேட்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் சாட்டர்டே கூடி வரும். எப்படி பிளான் பண்ணோம்னா மாதத்துக்கு ஒரு சாட்டர்டே நம்ம நேரடியாக வந்து நம்மளுடைய கேள்விகள் எல்லாம் இங்கேயே பதிலாகி கொடுப்போம். ஒவ்வொரு வாரம் நம்ம சண்டே வந்து நம்ம ஆன்லைனில் டீச் பண்ணுறோம். அவன் கரெக்டாக நமக்கு ஒரு இது இருக்காது இல்லையா, ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. இப்போ நான் என்ன சொல்லணும் அதை கேட்பீங்க, இதில் அந்த கிளியராக ஒரு பிக்சர் இருக்காது. பட் மாதத்துக்கு ஒரு சாட்டர்டே வந்து நம்ம இப்போ மற்றவங்க எல்லாருக்கும் டேவிட் நாளாக ஜானாக டியூட்டி மாதத்துக்கு ஒரு ஃப்ரைடே மார்னிங் ஒரு டூர்ஸ் பர்மிஷன் பண்ணுவாங்க. அதான் ஒரு 2 வாரம் நாங்கள் சொல்லிடுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து மாதத்துக்கு ஒரு சாட்டர்டே லீவ் இருக்குது. அந்த லீவுக்கு நமக்கு ஒரு 10:30 to 12 பயிற்சிக்கலாம். அப்புறம் நம்ம எல்லாம் லைவ்ல ஒர்க் பண்ணணும். நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாம் நிறைய செய்யலாம், கிளியர் பண்ணிக்கலாம், சந்தைகளை கிளியர் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம லைவ்லே நார்மலி வந்து சூம் ஆப்லேயே நம்ம நினைச்சலாம் கற்றுக்கலாம். சரி, அப்போ நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் நம்ம என்ன பண்ணுவோம், எங்கள் ரூம் எப்படி தராங்கன்னு தெரியலை. அப்படி செவ்வாய்க்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நம்ம கொஞ்சம் சூம் ஆப்பில் மார்னிங் 11 o'clock to 1 o'clock ஒரு 2 மணி நேரம் இதே மாதிரி சூமில் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து நினைச்சலாம் பண்ணலாம், டியூட்டி போட்டிக்கலாம். சரி, சூம் ஆப்பில் நினைச்சலாம் பண்ணிக்கலாம். செவ்வாய்க்கிழமை 1 o'clock வந்து 1 மணி. ஓகேவா? அப்புறம் நம்ம அடுத்த டைம் வர முடியலாம். இந்த கேள்வியெல்லாம் வச்சுட்டு நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டைம் ஆச்சு, முன்னேறாச்சு. நம்ம அடுத்த டாபிக் எடுத்தோம்னா டேக் அதர் அவசரம் சார் பிள்ளைக்கு வந்து டியூட்டிக்கு போக வேண்டியது. வேறு ஏதாவது டவுட் தான்? ஏதாவது பைபிளா ஃபுல்லாக ஓகே. நீங்கள் டவுட் வச்சுங்க. பக்கத்தில் இருக்கா? ஒன்றும் இல்லை, 100% ஷுவர். வீட்டில் போய் ஆதியம் 3வது அதிகாரம் 21 படிங்க, ஃபுல்லாக படிங்க. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய நேரம் இந்த கிரியேஷன் ஆஃப் காடை வச்சு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. பிள்ளைகள் முன்னே உட்கார வச்சு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணணும். குடும்ப தலைவலாம் இந்த பிள்ளைகளை ஒன்றா வச்சுட்டு பாசம் மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த வாங்க இப்படி வர வைப்போம், இப்படி நீங்கள் சொல்லுங்க, எது புரிஞ்சோ அதை சொல்லுங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோம். நான் உங்களுக்கு கேள்வி இருந்தால் அதை கேட்போம். அதை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம செவ்வாய்க்கிழமை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இதான் டவுட்டுமா? ஒன்றுமே இல்லை. எனக்கு டவுட் இருக்கு, கேவா டவுட் இருக்கா? இனிமேல் எப்படி அடிக்க மாட்டேன்
உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லிடும். ரீட் பண்ணிருக்கியா? அது என்ன எழுதிக்க அப்படின்னா, இந்த மாதிரி அழிக்க மாட்டேன். லைக் வாட்டர். So there was a water, right? The heavy rain, the water coming from the heaven, from the earth, destroyed the earth. But next time he won't do that same way. அவன் வேற மாதிரி பண்ண போறாரு. எதுக்கு அழிச்சார் நோவா காலத்துல? இப்ப என்ன பண்றாங்க? அடிக்கிற தப்பு இல்லையே. தப்பு அடிக்கிற தப்பா? அப்ப அடிச்சிடலாம். Answer is yours. Good question. Okay. இல்லையா, தப்பு பண்றாங்கல்ல, அது கத்தர் மனசாம இருக்கு இல்லையா? எப்படி during the time of Noah, the same way they are doing mistakes, right? So God is warning through Bible, churches, prayer and everything, but no one listens, right? So it's a good to destroy, right? The decision is good, right? Then we will be saved. Yeah, no problem. If you are obey to God, not to obey your parents, you will be saved. All the time, not only today and tomorrow, all the time. If you respect your parents and if you listen to your parents, if you do obey, definitely you will be saved. Okay? You read that Ephesians chapter 6, verse 1 and 2. You know that, right? What is that? My beloved children. I never read that. You don't know that. பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை கீழ்ப்படியுங்கள். Children obey. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு for a long life, you should obey and respect your parents. இல்லையா? Listen, you know that? Say loudly. Get up and say the verse. Say slowly. Children. Obey your parents, for this pleases the Lord. Next. தெரியலையா? செகண்ட் வருஷம் என்ன? எனக்கு செகண்ட் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு பூமியோட ஆள் நீடித்திருப்பதற்கு உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணணும். ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். இல்லையா? இதெல்லாம் தான் for the kids to do that. Okay? Tell your brother and tell your sister. Okay? You should lead them. Your brother and sister, when you come to the church, you tell them be quiet, you respect your parents, obey to your parents. That's good for, right? Okay. Build that out to creation of God. ஒண்ணுமே இல்லை. Go read the first 10 Revelation 21. 1:21 படிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வாங்க. நம்ம 1:21 வந்து ஏதாவது டவுட் இருந்தா நம்ம பார்ப்போம். ரிக்வெஸ்ட் பண்ண தூட வந்து நம்ம அதை பார்க்கலாம். 12 gates 12 walls எப்படி பிக்சர் வைஸ் வந்து பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். பார்த்து நம்ம அதை நாளமாக பண்ணிட்டோம். ஓகேவா? முஸ்லாமா ரயில்வே எக்ஸாம் எல்லாரும் ஒன்று விட சரியாக ஸ்டாண்டப் டுகெதர் சோதரமானவரே சம்பவத்தை நம்ம கற்றுக்கொண்ட எல்லா வார்த்தைகளுக்கும் எவ்வளோ அழகான ஒரு நகரத்தை கற்று நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதோட பெரிய காரியம் என்னன்னா, யாரும் கிடைக்காத ஒரு கிருபை நம்ம தந்துக்கிறாங்க. ஏதோ உலகத்துக்காக ஓடுறாங்க, உலகத்தினுடைய தேவைகளுக்காக ஓடுறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையா நமக்கு இந்த நாட்களை தந்து நம்மளை ஆஸ்வதிச்சு நம்ம நடத்துகிறாங்க இல்லையா? அது எவ்வளோ மேன்மையான ஒரு காரியம் இல்லையா? எவ்வளோ பாக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. உடைய கிருபைக்குள்ள முழுவதுமாக எங்களை மறைத்துக் கொள்ளுகின்றவரே, பரிசுத்த ஆகியோருடைய கரம் நிறைவாக எங்களுடைய கூறியிருக்கட்டுமா? பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள நடத்துகின்றவரே, ஆதியம் உண்டது அதிகாரம் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய தாகத்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற இந்த உலகெல்லாம் அழிந்து போகும் ஆண்டவரே. அழியாத ஒரு நித்திய வீடுக்காக எங்களை அழைத்து கொண்டு போயிட்டே இருக்கிறீங்கப்பா. போயிட்டே இருக்கிறீங்கப்பா. இந்த சூரியனை காட்டில பிரகாசம் உள்ளவர், சந்திரனை காட்டில பிரகாசம் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா புசிப்பும் குடிப்பும் பரலோக ராஜ்யத்துக்கு இல்லப்பா. நீதியும் சமாதானம் ஆண்டவரே. அதை சுதந்திரிக்கிறதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம். இந்த வார்த்தைகளுக்குள்ள பெரிய ஒரு எழுப்புதல் கொண்டு வந்துட்டோம். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு மீது மனமில்லாமல் நாட்கள்ல நீ இறங்கி நீ அசைவாடுவீராகப்பா. பரிசுத்த பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை நிறைவாக இருக்கட்டும் ஆண்டவரே. தேவமயமான ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்கள். வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு புதிய எழுப்புதல்களை கண்டுகொள்வார்களாக. இந்த முதலாவது அதிகாரம் ஒரு பெரிய எழுப்புதலாக மாறட்டும் ஆண்டவரே. புதிய வானத்தை பூமியை குறித்து ஒரு தாகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்கு எழுப்பி ஒருமித்து கர்த்தர்
நாமத்தை மகிமைப்படுத்த, ராஜ்யத்தை கட்ட எங்களை போல எத்தனையோ பேர் இன்னைக்கு சத்தியத்தை அறியாம ஓடுறாங்க. என் பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து இருக்க நண்பர்கள், என் குடும்பம், என் பெற்றோர், என் சகோதர எத்தனை பேர் இன்றைக்கு மட்டும் வருது நித்திய ஜீவனுக்கு இல்லாம ஓடுறாங்கப்பா. ஒருவரு கூட அப்படி இழந்து விடாதபடிக்க எங்களை கொண்டு அவர்களுக்குள்ள அந்த ராஜ்யத்தை கண்டுபிடிக்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்களை ரட்சிங்க தகப்பனே. அவர்களுக்கு ராஜ்யத்துக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்துகிறாங்கப்பா. தெய்வ கிருபை நிறைவாகி கொண்டு இருக்கிறது. ஆஸ்ருதிங்க அந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் முற்றிலுமாக வாழ்க்கை செய்கின்றோம். பரிசுத்தாவின் ஆணைய பிள்ளைகளை தாழ்த்தி கொண்டு ஜெபிக்கிறோம். சகல துதிக்கான மகிமையினால நமக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நான் சேர்த்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை